ஒரே வீட்ல 2 சர்வீஸ் இருக்கு. மாடியில அண்ணன் வசிக்கிறாரு. கீழ வந்து தம்பி வசிக்கிறாங்க. 2 பேருமே தனித்தனி பட்ட முறையில பில்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி 2 தனித்தனிப்பட்ட முறையில தனித்தனி ஆட்கள் பில்லு கட்டிக்கிட்டு இருக்கும்போது, அதில டெலஸ்கோபிக் ரீடிங்ன்னு வராது. நீங்க ஒரே வீட்ல 2, 3 கனெக்ஷன் வச்சிருக்கீங்க. ஒரே ஆள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெலஸ்கோபிக் கனெக்ஷன் மாத்திருவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா, 2 கனெக்ஷன்லயும் இருக்கக்கூடிய யூனிட்ட மொத்தமா சேர்த்துருவாங்க. ஒரு வீட்ல 700 யூனிட் ஓடுது. ஒரு வீட்ல 800 யூனிட் ஓடுதுன்னா, இந்த வீட்டுக்கு ஒரு 100 யூனிட் ஃப்ரீ, அந்த வீட்டுக்கு ஒரு 100 யூனிட் ஃப்ரீன்னு குடுக்க மாட்டாங்க. ஒரே ஆள் பயன்படுத்தினா. ஆனா 2 பேர் இது மாரி நீங்க பயன்படுத்தும்போது, ஒவ்வொரு வீட்டுக்கும் 100 யூனிட் ஃப்ரீ, தனி யூனிட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாரி ஒரே ஆள் பயன்படுத்தும்போது 2யும் ஒண்ணோட ஒண்ணு கூட்டி, ஒரே ஒரு 100 யூனிட் தான் உங்களுக்கு ஃப்ரீ வரும். ஒரே ஒரு ஸ்லாப் தான் வரும். ஆனா இந்த இடத்துல இவங்க தனித்தனியா பயன்படுத்தி, தனித்தனியா பில்லு கட்டிட்டு வர்றதுனால, இவங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5 கிலோவாட் இன்வெர்ட்டர், 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு குடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் 78,000 சப்சிடி, 78,000 சப்சிடி வாங்கி குடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் லோன் வாங்கி குடுத்துருக்கோம். கனரா வங்கி மூலியமா இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு பேங்க் லோன் வாங்கி குடுத்துருக்கோம். அதே மாரி இவங்க ஹைபிரிட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கிறதுனால, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான லேட்டஸ்ட் சிஸ்டம். ஒரு 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்துக்கங்க. இன்வெர்ட்டரோட ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி மட்டும் 10 வருஷம் வருது. 20 வருஷம் வரைக்கும் சர்வீஸ் பண்ணக்கூடியது. அதேமாரி இதில குடுத்துருக்கிற பேட்டரி இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் 10 வருஷம் வாரண்டியோட வருது. இந்த கம்பெனியில வரக்கூடிய பேட்டரி. இதில எப்படி நீங்க இந்த பேட்டரிய யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பேட்டரிய ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்க. மறுபடியும் நீங்க 20% வரைக்கும் ஃபுல்லா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க பேட்டரியோட ஆயுள் காலம் 1 நாள் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம குடுத்திருக்கிற இந்த பேட்டரி 6000 ஆயுட்காலம் உள்ள ஒரு பேட்டரி. 6000 லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு முறை ஃபுல்லா சார்ஜ் பண்ணி, ஒரு முறை 20% வரைக்கும் ஃபுல்லா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, அதோட ஆயுள் நாள்ல 1 போயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த பேட்டரிய 40%க்கு கீழ போகாத அளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு 40%க்கு மேல போச்சுன்னா, நீ ஈபில ஓடிக்கோ, டைரக்ட்டா பைபாஸ் ஆயிக்கோன்னு உள்ள செட்டிங் இருக்கு. அந்த மாரி குடுத்துறணும். இது கமர்ஷியல் செட்டப்‌க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூரிய சக்திய முழுமையா நீங்க பயன்படுத்த முடியும். இப்ப இது வீட்டுக்கு நம்ம குடுத்துருக்கோம். ஏசியிலேருந்து, தண்ணி மோட்டார்லேருந்து எதுவா இருந்தாலும், என் வீட்ல கரண்ட் போனதே தெரியக்கூடாது சார். நான் சென்சிட்டிவான எக்யூப்மென்ட் வச்சிருக்கேன். வீட்ல வயசான பெரியவங்க இருக்காங்க. லிஃப்ட் இருக்கு. எனக்கு லிஃப்ட்டெல்லாம் கரண்ட் போயிருச்சுன்னா நிக்கக்கூடாது. அந்த மாரி நம்ம லக்ஸூரியஸா ஒரு ஹோம் வேணும்னா, இந்த மாரி ஹைபிரிட் இன்வெர்ட்டர் போட்டுக்கோங்க. 10 கிலோவாட் போட்டு 4 பேட்டரி போட்டீங்கன்னா, 3 ஃபேஸ் லிஃப்ட் கூட சூப்பரா ஓடும். அந்த மாரி நம்ம பக்காவா பண்ணிக்கலாம்.